வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் திருவிவிலியத்துல மறைஞ்சிருக்கிற ரொம்பவே ஆழமான அதே சமயம் ஒரு மர்மமான தலைப்பை பத்தி தான். திருவிவிலியம் பொதுமொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிற ஏனோக்கு வாழ்க்கை வரலாறை பத்தி தான் நம்ம ரொம்ப துல்லியமா அலச போறோம். வாங்க, சஸ்பென்ஸ் வைக்காம நேரடியா இந்த தேடலுக்குள்ள போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனித குலத்தோட பிறப்பு இறப்புன்னு எல்லாத்தையும் விலாவாரியா சொல்ற 31,000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிற ஒரு பெரிய புத்தகத்துல ஒரே ஒரு மனுஷனோட கதை மட்டும் மரணத்தோட முடியாம அப்படியே நின்னார்னா அது எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? அந்த ஆச்சரியத்தை நோக்கிதான் நம்ம பயணம் இப்போ போக போகுது. நாம இன்னைக்கு ஆராய போற இந்த மூலநூலோட பிரம்மாண்டமே நம்மள திகைக்க வைக்கும். மனித வரலாற்றோட தொடக்கத்தை விவரிக்கிற ஒரு மாபெரும் பதிவேடு இது. இங்கிருந்து தான் நம்ம தேடலே நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த எண்களை எல்லாம் கேட்டா நீங்களே மலைச்சு போயிடுவீங்க. மொத்தம் 66 புத்தகங்கள், 1189 அதிகாரங்கள், 31,102 வசனங்கள், அது மட்டும் இல்லாம 4,66,069 வார்த்தைகள். இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு நூல்ல இருந்து வெறும் 2 வாக்கியங்கள்ல ஒளிமிருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை நோக்கி தான் நம்ம கவனத்தை இப்போ திருப்ப போறோம். அதாவது ஒரு மாபெரும் நூல்ல இருந்து ஒரு சின்ன புள்ளிக்குள்ள ஜூம் செஞ்சு போக போறோம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? பகுதி 1, ஆதாமின் வழிமரபு. தொடக்க நூலோட 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு தாளக்கட்டோட திரும்ப திரும்ப வர்ற ஒரு காலவரிசையை சொல்லியிருப்பாங்க. ஆதாமுக்கு 130 வயசுல சேத்து பிறக்கிறார். சேத்துக்கு 105 வயசுல ஏனோஸ் பிறக்கிறார். ஏனோஸுக்கு 90 வயசுல கேனான். கேனானுக்கு 70 வயசுல மகளலேல். இப்படியே இந்த வம்சம் எந்த இடத்துலயும் பிரேக் ஆகாம ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. இந்த ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுது. பிறக்கிறாங்க, பல நூற்றாண்டுகள் ரொம்ப நீண்ட காலம் வாழ்றாங்க, அவங்களுக்கு பசங்க பொண்ணுங்கன்னு பிறக்கிறாங்க, அப்புறம் தவிர்க்க முடியாதபடி இறந்து போயிடுறாங்க. அவன் இறந்தான் அப்படிங்கிற வார்த்தையோட தான் ஒவ்வொருத்தரோட குறிப்பும் முடியுது. எரேதின் மகன் வர்ற வரைக்கும் இதுலாங்க நிலைமை. பகுதி 2, இரு ஏனோக்குகள். நம்மளோட முக்கிய நபரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷனை நாம கிளியர் பண்ணிடலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காயினோட மகனான ஏனோக்கு இருக்கார். தொடக்க நூல் 4:17 இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. காயின் தான் உருவாக்குன ஒரு நகரத்துக்கு இவரோட பேரை தான் வச்சார். இன்னொரு பக்கம் இருக்கிறவர் தான் எரேதின் மகனான ஏனோக். தொடக்க நூல் 5ஆம் அதிகாரத்துல கடவுளோடு நடந்த மனிதர்னு சொல்லப்படுறவர் இவர்தான். இன்னைக்கு நம்மளோட முழு ஃபோக்கஸும் இந்த 2வது ஏனோக்கு மேல மட்டும்தான். பகுதி 3, ஏனோக்கின் வாழ்க்கை. சரி, இப்போ இந்த மனிதனோட வாழ்க்கையை விவரிக்கிற அந்த முக்கியமான எண்களை நாம கொஞ்சம் உற்று பார்க்கலாம். முதலாவது எண் 65. விவிலிய குறிப்பின்படி பார்த்தோம்னா ஏனோக்குக்கு சரியா 65 வயசானப்போ அவருக்கு மெத்துசேலா அப்படிங்கிற மகன் பிறந்தார். இதுதான் அவரோட வாழ்க்கையோட முதல் முக்கியமான கட்டம். அடுத்து வர்ற எண் 300. மெத்துசேலா பிறந்ததுக்கு அப்புறம் ஏனோக்கு ரொம்பவே வித்தியாசமான தனித்துவமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கார். விவிலியம் இதை ரொம்பவே அழகாக சொல்லுது. ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தார். மற்ற முன்னோர்களோட குறிப்புகள்ல இல்லாத ஒரு சிறப்பான ரொம்ப ஆழமான பதிவு இது. இந்த வரியிலிருந்து தான் அவருக்கான அந்த தனித்துவமே ஆரம்பமாகுது. ஆக மொத்தம் இந்த பூமியில அவர் வாழ்ந்த காலம் 365 ஆண்டுகள். என்னது 365 ஆண்டுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா தோணலையா? ஏன்னா அவரோட முன்னோர்கள் எல்லாம் 800, 900 வருஷங்களுக்கு மேல வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஏனோக்கோட ஆயுட்காலம் ரொம்பவே குறைவானது தான். ஆனா கரெக்டா இந்த இடத்துல தான் நாம எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. பகுதி 4, காணாமல் போன மர்மம். தொடக்க நூல்ல அதுவரைக்கும் ரொம்ப தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த மரணத்தின் தாளக்கட்டு இங்க திடீர்னு உடைக்கப்படுது. தொடக்க நூல் 5:24 வசனம் இப்படி சொல்லுது: ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான், பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். அதுவரைக்கும் எல்லார் வாழ்விலையும் ஒரு எண்டுக்காடு மாதிரி சொல்லப்பட்ட அவன் இறந்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏனோக்குக்கு மட்டும் சொல்லப்படவே இல்லை. நிஜமாவே இது ஒரு சிலிர்ப்பூற்ற பதிவு தானே? அவனை காணவில்லை. இந்த ஒரு சிங்கிள் லைன் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலைமுறையா எழுதிட்டு வந்த ஒரு வரலாற்று பதிவேட்டுல மரணம் அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம திடீர்னு ஒருத்தன் காணாம போறானா அது காலவரிசையையே அதிர வைக்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு. இது அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை மரபுகளையும் அப்படியே தலைகீழா மாத்திருச்சு. மரணம் அப்படிங்கிற ஒரு தவிர்க்க முடியாத சுழற்சியால உருவாக்கப்பட்ட மனித குலத்தோட ஒரு மாபெரும் வரலாற்று பதிவேட்டுல அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு முற்றிலுமா தாண்டி சென்ற அந்த ஒரே ஒரு மனிதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை விட பெரியதொரு மர்மம் இந்த வரலாற்றுல இருக்க முடியுமா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட நம்மளோட இந்த விளக்கப்பதிவை நாம நிறைவு செய்றோம்.